ஹலோடா குட்டீஸ், வெல்கம் டு டே ட்ரீம் ஃபிக்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்க்ளீப்ஸ் டு டெஸ்டினிஸோட எபிசோட் 2 தான்டா பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த எஃப்எஃப்பை வந்து OT7க்கே வந்து கொடுக்கலாம் நான் வந்து இருக்கேன். ஸோ இதில் வந்து 7 ஹீரோஸ், ஒரு ஹீரோயின்டா. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்க்காம இருக்கிறதே பெட்ரு தான். ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போகலாம்டா. ஸோ போன எபிசோடில் நான் எதில் முடிச்சிருப்பேன் அப்படின்னா, நீங்கள் சாரா நீங்கள் 3 பேருமே வந்து ஒரு ட்ரிப் வந்திருப்பீங்க. அந்த ட்ரிப்பில் வந்து நிறைய விஷயத்த வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு ஹாண்டட் ஹவுஸ் பார்க்குறது, அப்புறம் அங்கே இருக்கிற மேடாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அங்கே இருக்கிற அந்த கைடாக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே வந்து உங்களை பார்க்கும்போது வித்தியாசமாக ஒரு ரியாக்ஷன் தர்றதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கடா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பூனை வந்து அவங்க 3 பேருமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஒரு அபாண்டா ஹவுஸ்குள்ளே நீங்கள் உள்ளே போயிருப்பீங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு போர்ட்டலும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ராகனோட சம்மந்தப்பட்ட நிறைய பொருட்கள்லாம் இருக்கிற மாதிரி அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த போர்ட்டலில் பார்க்கும்போது தான் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஹாரிஃபிக்காக நடந்திருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் திருப்பி உங்கள் காட்டேஜுக்கே வந்துட்டு இதை பற்றி பேசிவிட்டு அதுக்கடுத்து தூங்கியிருப்பீங்கடா. ஸோ இதோடு நான் வந்து ஃபஸ்ட் எபிசோடை முடிச்சிருப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் எபிசோடை வந்து கண்டினியூ பண்ணலாம்டா. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ ஸ்டார்டிங் ஏன் காட்டுறாங்கன்னா, இப்போ வயன் தான். ஸோ வயன் மட்டும் தனியாக ஒரு விடிய காலையில் அந்த காட்டுக்குள்ளே காட்டேஜில் அந்த இடத்துல வெறும் காடு மட்டும் இருக்குது. ஃபுல்லாக வந்து மரமாக இருக்குது. அந்த டார்க் க்ரீனிஷ் கலரில் தானே இருக்கும், அந்த மணி வந்து இருக்குது. அது சுற்றி ஃபுல்லாக வந்து மிஸ்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ தூரத்தில் எது இருந்தாலும் கிளியராக இருக்காது, ஒரு மாதிரியாக மங்கலாகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் சொன்னால் கொஞ்சம் ரொம்ப இருட்டாகவும் இல்லாமல் ரொம்ப பளிச்சுனும் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அந்த மணி வந்து ஒரு இடத்துல வந்து வயன் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ நடந்து போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து ஒரு கருப்பு கலர் உருவம் அந்த நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போது பின்னாடி நின்றுச்சுல அந்த உருவத்துக்கு அங்கே நிற்கிது தூரத்தில். அதோட கண் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. அந்த கண் எப்படி தெரியுதுன்னா, இந்த ஒரு பட்டன் மணி டார்ச் வச்சு தூரத்துலேருந்து அடித்தா எப்படி இருக்கும், ஒரு லைட்டு மணி இருக்கும்ல, அந்த மணி ஒரு லைட்டு தான் இந்த கண்லேருந்து வருது. ஓகேவா? ஸோ அப்படி தான் உங்களுக்கு தெரியுது. ஏன்னா எல்லாமே மங்களாக்குறதுனால ஃபேஸ் வந்து ஒழுங்காக தெரியலை. ஃபுல் பிளாக், ஒன்றுமே கலர் இல்லை, ஃபுல் பிளாக்காக இருக்குது. அது அங்கேருந்து உங்களை பார்க்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு யார் நீங்கள் அப்படின்ட்டு அந்த இது பக்கத்தில் போகிறீங்க. பொறுமையாக நடந்து போகிறீங்க. நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது வந்து அந்த உருவம் வந்து எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் அங்கேயே உங்களே பார்த்துட்ருக்கு. அங்கேயே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நானும் பார்த்துட்ருக்கேன், நான் உங்களை ஏற்கனவே பார்த்த மாதிரி எங்கே ஃபீல் ஆகுது, யார் நீங்கள் அப்படின்னு வந்து ஒயின் கேட்குறா. அப்போது அந்த உருவம் வந்து ஸ்மிர்க் பண்ணுற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அது வந்து கிளியராக தெரில, பட் ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அது வந்து உங்களை பார்த்துட்டு அப்படின்னு மாதிரி ஸ்மிர்க் பண்ணுது. அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக பயமாக ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் அந்த இடத்துலையே அப்படியே நிற்கிறீங்க, மூவ் ஆகலை, அப்படியே நிற்கிறீங்க. அப்போ வந்து அந்த உருவம் வந்து உங்களை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வேகமாக வந்து பின்னாடி ஓடுறீங்க. ஸோ அதான் திரும்பி வச்சு ஓடுவோம்ல, அந்த மணி வந்து திரும்பி வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். கண்ணை மூடிட்டு ஓடுறீங்க, அவ்வளோ வேகமாக வந்து ஓடுறீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ரொம்ப தூரம் ஓடின மணி இருக்குன்ட்டு கண்ணை அப்படியே லைட்டாக திறந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு கண்ணை திறக்கிறீங்க. ஸோ திறந்து பார்த்து ரைட் சைடு திரும்பிட்டு அப்படியே இருக்கா அப்படின்னு ஓடிக்கிட்டே பார்ப்போம்ல, அந்த மணி ரைட் சைடு பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட்டு திரும்பினா அந்த உருவம் உங்கள் மூஞ்சிக்கு பக்கத்தில், லைக் உங்களுக்கும் அந்த உருவத்துக்கும் 1 இன்ச்சு தான் கேப்பு, நியர்லி லைக் கிஸ்ஸிங் மணி வருது. ஸோ அது வந்து உங்களை பார்த்து அந்த ஸ்மிர்க்கோடையே உங்களையே பார்க்குது. ஸோ ஒழுங்காக தெரில, பட் பல் மட்டும்தான் தெரியுது, அந்த க்ரீன் கலர் ஐஸ் தெரியுது, அவ்வளோதான், வேறு எதுவுமே தெரில. அந்த பல்லே வந்து ஒரு மாதிரியா வித்தியாசமாக இருக்குது.
ஸோ வந்து வயன் வந்து அதாவது நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு பயந்துட்டீங்க. ஸோ அது உங்களை பார்த்துட்டு அப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க, அதுக்கு காலு எதுவுமே இல்லை, வேகமாக பறந்து வர்ற மாதிரி இருக்குது. அது உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து வாயை திறந்து உங்களை கடிக்க வருது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளேயும் ஓ கனவா இது அப்படின்ட்டு நீங்கள் எழுந்துச்சி உட்காடுறீங்க. ஸோ ஐயோ என்ன இப்படிலாம் கனவு வருது, யார் இது, ஓ தண்ணி அப்படின்னு தண்ணி எடுத்து வடக்குன்னு தண்ணி குடிக்கிறீங்க. ஸோ குடிச்சிட்டு உங்களே நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க ஸோ இது ஒரு கனவு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டுருக்கீங்க, அதாவது அப்படின்ட்டு இந்த சமாதானப்படுத்துவோம்ல உங்களை நீங்களே அந்த மாதிரி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போது சாரா உசும்பிட்டா, என்னடா சவுண்டு அப்படின்னு சாரா எந்திரிக்கிறா. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா நீங்கள் இப்படி உட்காந்துட்ருக்கீங்க ஒரு மாதிரியா பதட்டத்தில். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மணி நடக்குது ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதுக்குள்ளேயுமே நீனியும் எந்திரிச்சுப்பா. நீங்கள் 3 பேருமே ஒரே ஒரு பெட்டு தானே ஒரே ஒரு பெட்டு தாண்டா. ஸோ 3 பேருமே நல்லா கடல் பண்ணிட்டு தான் தூங்கிட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் திடீர்னு எழுந்தோன்னே இவங்க 2 பேருமே உசும்பி எந்திரிச்சிருப்பாங்க. ஸோ நீனியும் எந்திரிச்சிட்டு என்னாச்சு அப்படின்ட்டு, வயன் என்னாச்சு உனக்கு இவ்வளோ ஸ்வெட் ஆகுது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. இந்த மணி ஒரு தேவையில்லாமல் ஒரு கனவு கண்டுட்டேன், பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ என்னடி எதையா பார்த்து பயந்துட்டியா அந்த ஹாண்டட் ஹவுஸ்னாலையா அப்படின்னு சாரா கேட்குறா. தெரியல, எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை இந்த வா படு அப்படின்ட்டு நீ உங்களை படுத்து வச்சு உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டா. சேம் கோஸ் சாரா, அவளும் உங்களை கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் நடுவில் படுக்க வச்சுட்டு அவங்க 2 பேரும் உங்களை கட்டி பிடிச்சி தூங்குறாங்க. ஸோ அப்படியே நீங்களும் அவங்களோட வார்மில் தூங்கிட்டீங்க, அந்த ஹக்கில் அந்த வார்மில். ஸோ இந்த விஷயத்த கண்ணாடி வழியாக யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க. ஸோ வேறு யாருமே இல்லை, அது ஒரு கேட்டு தான். அந்த அபாண்டா ஹவுஸில் ஒரு கேட் இருந்துச்சு, அந்த கேட்டு தான். அந்த கேட்டு அதோட கண் ஒயிட் கலரில் இருந்துச்சு. அது அப்படியே பார்த்துட்டே இருக்குது. அதோட கண் அப்படியே க்ரீன் ஆகுது. க்ரீன் ஆகிட்டு ஸ்மிர்க்கு வருது. அது எப்படி இருக்குன்னா வயனோட கனவுல அந்த உருவத்தோட ஸ்மிர்க் பண்ணியே தான் இருக்குது. ஸோ அப்படியே இந்த சீன் கட் ஆகுதுடா. ஸோ அப்படியே டைம் காலையில் தான் கட்டுறாங்க. ஸோ காலையில் எப்படி இருக்குன்னா நீங்கள் சாரா நீங்கள் 3 பேருமே லேட்டாக தான் எழுந்திரிக்கிறீங்க. பிகாஸ் ராத்திரி நடந்ததெல்லாம் கொஞ்சம் இதாக இருப்பீங்க. ஸோ நல்லா அசந்து தூங்கிட்டுருப்பீங்க. அப்படியே எந்திரிச்சு ஒரு ஆளாக போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே 3 பேர் சேர்ந்து கீழே போகிறீங்க. கீழே போனால் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ மேடு பரிமாறிட்டுருக்காங்க. அப்போது மிஸ் டீச்சர் உங்களை திட்டுறாங்க. என்ன நீங்கள் 3 பேரும் வீட்டில் இருக்கிறன்னு நினப்பா, சீக்கிரமாக வர மாட்டிங்களா, நம்ம கிளம்பணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்போ அந்த கைடு இருப்பாங்களே, ஸோ ஸ்டார்டிங் ஸோ அவங்க வருவாங்க. ஓகே கிளம்பலாமா அப்படின்ட்டு. அப்போ அந்த கிளம்பிட்டோம் சார் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டீச்சர் இந்த மணி போய் எல்லோரும் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அப்புறம் இது இல்லை அது இல்லை அப்படின்னு எங்ககிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிவிட்டு எல்லாருமே அவங்கவுங்க திங்ஸ் பேக் பண்ண போயிட்டாங்க. ஸோ அந்த கிளம்புறதுக்கு தேவையான திங்ஸ், பிக்னிக் கிளம்புறாங்களா அந்த மாதிரி திங்ஸு. ஸோ நீங்கள் சாரா நீங்கள் 3 பேருமே ரூமுக்கு போயிட்டு ஒரு பேக் மட்டும் ரெடி பண்ணுறீங்க. ஸோ ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான திங்ஸு அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ எடுத்து ஸ்நாக்ஸு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க மேடா. அவெல்லாம் எடுத்து வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு டார்ச்சும் ஒரு நைஃபும் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டீங்க, சப்போஸ் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக. ஸோ அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் 3 பேருமே கீழே இறங்கி வரீங்க. ஸோ ஓகேன்ட்டு எல்லாருமே வந்தோடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே காட்டேஜை விட்டு வெளியே வரீங்க. அப்போ வாங்க நடந்து போகலாம் அப்படின்னு அந்த கைடு சொல்கிறாரு. அப்போ அந்த மிஸ் கேட்குறாங்க, சார் அது ரொம்ப தூரமாச்சே அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப தூரமாச்சே நம்ம வேன்லேயே போகலாம்ல அப்படின்னு அந்த டீச்சர் கேட்கும் போது அங்கே இருக்கிற கைடு சொல்கிறாரு,
இல்லை இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது, இங்கே வந்து காட்டுக்குள்ளே நம்ம இருக்கோம், ஸோ வந்து அனிமல்ஸு இங்கே இருக்கிற பேர்ட்ஸ்லாம் டிஸ்டர்ப் ஆயிரும், ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் வேணாம், நம்ம நடந்தே போகலாம், தூரம் தான், நமக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும்ல அப்படின்னு வந்து அந்த கைடு கொஞ்சம் கோல்டாகவே சொல்கிறாரு. ஸோ வந்து ஓகேன்னு எல்லாருமே விளையாடுறாங்க. ஓகே அப்படின்ட்டு அந்த கைடும் வந்து அப்படியே வந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவர் வந்து திருப்பி வந்து நிறுத்திட்டு சொல்கிறாரு, இந்த மணி வந்து அந்த அபாண்டா ஹவுஸ் பக்கம் தான் நம்ம போவோம். ஸோ வந்து அந்த ஹவுஸை வந்து நம்ம க்ராஸ் பண்ணும் போதோ இல்லை அந்த ஹவுஸோட ஏரியாலையும் நம்ம வந்து சைலண்ட்டாக இருக்கணும், பேசக்கூட கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ வந்து இதை 3 பேர் கேட்டுட்டு ஐயோ அப்படின்னு வந்து பார்க்குறீங்க. சரின்ட்டு எல்லோரும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து ஒரு பையன் கேட்குறான், ஏன் சார் நம்ம அப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை அது அப்படி தான் வந்து அங்கே நாங்கள் இத்தனை நாள் வந்து அங்கே சத்தம் இல்லாமல் தான் இருக்கணும், ஏன்னா வந்து அப்படி பண்ணிங்கன்னா ஏதாவது தேவையில்லாத விஷயம்லாம் நடக்கும், ஸோ அதனால தான் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஓகே அப்படின்ட்டு வந்து ஓகே அப்படின்னு எல்லாருமே சொல்லிவிட்டு எல்லாருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்படி டீச்சர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா 3 பேர் வந்து கையை 3 பேர் வந்து 3 பேராக வந்து நீங்கள் வரணும். ஏன்னா வந்து காடில் பெரிய காடு, ஸோ இங்கே டவரு அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது, ஸோ வந்து யாரும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாருமே கை கொடுத்துட்டு லைனாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு 3 லைனாக வந்து பிரிஞ்சுட்டு 3 லைனில் வந்து நீங்கள் நின்றுட்டு அப்புறம் கை கொடுத்துக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் சாரா நின்று நீங்கள் 3 பேருமே வந்து 3 பேரும் வேறு லைனில் நிற்கிறீங்க, பட் ஈக்குவலான இடத்துல நிற்கிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் 3 பேருமே கையை பிடிச்சி நடக்கிற மாதிரி. ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நின்றுட்டா நீங்கள் எல்லாம் நடுவில் நிற்கிறீங்க. ஸோ சாரா உங்கள் லெஃப்ட்டு, அதே போல் இவங்க ரைட்டு, அப்படி வந்து நின்றுட்டு நீங்கள் 3 பேருமே நடக்கிறீங்க. ஸோ நீங்கள் தான் வந்து குரூப்லேயே வந்து அந்த லைன் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே லாஸ்ட்டாக நீங்கள் 3 பேர் தான் நிற்கிறீங்க. ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் தான் லாஸ்ட்டு லைனு. நீங்கள் 3 பேருமே ஜாலியாக பேசிட்டு அப்படி இப்படி எல்லா கூடயும் என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு சேர்ந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து அந்த அபாண்டா ஹவுஸும் வந்துருச்சு. ஸோ அந்த கைடு வந்து திருப்பி நிறுத்தி சொல்கிறாரு, இந்த மணி வந்து எல்லோரும் சைலண்ட்டாக இருங்க அப்படின்ட்டு. ஓகேன்ட்டு எல்லாருமே அமைதியாகவே இருக்காங்க, யாருமே பேச்சு திறக்கலை, எல்லாருமே அந்த ஹாண்டட் ஹவுஸை தான் பார்க்குறாங்க, அந்த அபாண்டா ஹவுஸை தான். ஸோ நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் அந்த போர்ட்டல் இருக்கிற ரூமை தான் பார்க்குறீங்க. இந்த ரூம்லேருந்து இந்த வயலட் கலரில் வந்து அந்த போர்ட்டல் வந்து வெளியே தெரியுது, லைட்டு மட்டும் வரும்ல அந்த மணி தெரியுது. நீங்கள் அதை பார்த்துட்டு காட் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சாரா நீயும் அதை நோட் பண்ணுறாங்க, அது இருக்குது அப்படின்ட்டு. ஆமாம் பார்த்தேன் அப்படின்ட்டு. ஸோ பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஓகே அப்படின்ட்டு. அப்போ வந்து யாருமே வந்து சைலண்ட்டாக இருக்காங்க, எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து சைலண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் 3 பேர் அந்த அபாண்டா ஹவுஸை தான் பார்த்துட்ருக்கீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் நேற்று வந்து பிளான் போட்டிருப்பீங்க இல்லையா, மார்னிங் வந்து நம்ம வந்து அந்த அபாண்டா ஹவுஸுக்கு போகலாம், ராத்திரி போகிறது டேஞ்சர் அப்படின்ட்டு நீங்கள் 3 பேர் முடிவு எடுத்திருப்பீங்க இல்லையா. ஸோ போன எபிசோடில் இதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் வந்து ஓகே அப்படின்ட்டு நீங்கள் 3 பேருமே வந்து போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கிளம்புறீங்க. நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ வந்து அங்கே அந்த நான் முன்னாடியே சொன்ன மணி இவங்க 3 பேருமே, அதாவது நீங்கள் 3 பேருமே பார்த்து பயப்படுறது அந்த பூனை இருந்தால் ஏதோ வந்து ஒரு வித்தியாசமாக ஆட் ஒன் அவுட்டாக நடக்குது அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ அதனால் காலையில் போனால் அந்த பூனை இருக்கிறதுக்கு கம்மியாக தான் இருக்கும், சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் காலையில் போகலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்திருப்பீங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் 3 பேருமே இப்போ நீங்கள் மெயினாக எதை பார்க்குறீங்கன்னா பூனை இருக்கா இல்லையா அப்படின்னு தான் பார்க்குறீங்க. ஸோ அங்கே பார்த்தா பூனை இருக்கிற மாதிரியே தெரியலை. ஸோ அப்படியே வந்து பூனை இருக்கிற மாதிரியே தெரியல, அந்த இடமே நார்மலாக இருக்குது. நேற்று ராத்திரி அந்த மாதிரி இருந்ததுக்கு அப்படி ஒரு எவிடன்ஸே இல்லாத மாதிரி இருக்குது. அந்த இடமே அவ்வளோ நார்மலாக ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்து நீங்கள் 3 பேருமே ஒரு மாதிரியாக ஷாக் ஆகுதுங்களே, என்னடா அது இது இப்படி இருந்துச்சு, நீ அப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல்
நீங்கள் 3 பேருமே வந்து அப்படியே கன்டினியூவாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அங்கே வந்து பூனையெல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 3 பேருமே அங்கே போகலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரீங்க. ஸோ கண்ணிலேயே தான் பேசுகிறீங்க. ஓகே. ஸோ அப்படியே வந்து அந்த அபாண்டா ஹவுஸையும் வந்து அப்படியே தாண்டி நீங்கள் நடந்து போய்கிட்ருக்கீங்க. ஸோ அந்த காடு எப்படி இருக்கும்னா ப்ளைன் ரோடுங்க. நீங்கள் தான் லாஸ்ட்டாக இருப்பீங்க நான் சொன்னேன் இல்லையா? நீங்கள் தான் லாஸ்ட் ரோ. அதனால் பின்னாடி நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ளைன் ரோடு, தார் ரோடு இருக்கும்ல, அந்த மாதிரி ப்ளைனாக ஒரு தார் ரோடு தான். சுற்றி மரம், ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் நிற்கிறீங்கன்னா தூரத்தில் ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எதுவுமே தெரியாது, அவ்வளோவா ரொம்ப கிளியராக தெரியாது. ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த அபோண்டா ஹவுஸை தாண்டி போயிட்டீங்க. ஸோ தாண்டி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து உங்களை யாரோ மூன் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி உங்களுக்கு கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஏதோ பிரம்மை கனவு உங்களுக்கு நான் வந்து கனவுல வந்து ஏதோ பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுட்டீங்க. அடுத்து வந்து திருப்பி மூன் அப்படின்னு யாரோ சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, யாரும் இல்லை, அந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை. அந்த அபோண்டா ஹவுஸுக்கு போகிற வழி மட்டும் அங்கே இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை, ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி ப்ளைனாக தான் இருக்குது. ஸோ திருப்பியும் மூன் அப்படின்னு யாரோ கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் வந்து இல்லை இதை பிரம்ம அப்படின்னு நினச்சி விட்டுட்டீங்க. ஸோ கண்டுக்காமல் இருக்கீங்க. அப்போது வந்து அந்த மூணுன்ற அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அந்த வாய்ஸ் வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரியா ஆக்ரோஷமாக யாரோ கத்தி கூப்பிட்ற மாதிரி, கோவத்தில் கத்தி கூப்பிட்ற மாதிரி இருக்குது. முன்னாடி இந்த வாய்ஸில் எப்படி இருக்குன்னா டீப்பாக ஒரு மேலோட வாய்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ என்னென்னா வித்தியாசமாக கேட்குது. நீங்கள் பயந்துட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க, அந்த ரோடு யாருமே இல்லை, ஃபுல்லாக மிஸ்ட்டு. அந்த அபாண்டா ஹவுஸுக்கு ஏத்தாப்பில் அந்த பூனை வந்து உட்காந்துருக்கு. ஓகேவா? பூனை உட்காந்துட்டு உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அது அப்படியே வந்து ஒரு ஹியூமனாக மாறுற மாதிரியே காட்டுறாங்க. ஸோ வந்து நீங்கள் அதை பார்க்குறீங்க. கடைசியில் வந்து இந்த பயத்தில் கண்ணை சிமிட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து கண்ணை சிமிட்டி பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு மாதிரி நீங்கள் பயத்தில் என்ன பண்ணனே தெரியாமல் நீங்கள் டக்குன்னு திரும்புகிறீங்க. ஸோ சாரா நீ இதை நோட் பண்ணிட்டு என்னடி ஆச்சு அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குறாங்க. பிகாஸ் அவங்க ஏதோ சேட் பண்ணி சிரிச்சுட்ருப்பாங்க போல். நீங்கள் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை சும்மாதான் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நீ பண்ணுறத பார்த்தா எதையோ பார்த்து பயக்கிற மாதிரி இருக்குது, உனக்கு வேணா சொல்லி இன்றைக்கி நம்ம அந்த அபாண்டா ஹவுஸ்க்கு போக வேணாம் அப்படின்னு வந்து நீ சொல்கிறா. இல்லை சும்மா தான் அப்படின்னு வந்து நேற்று கனவுல ஏதோ நடந்துச்சுல, அதை பற்றி யோசிச்சேன், அதான் பயமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ மறைச்சிட்டிங்க, ஏன்னா வந்து அது என்னன்னே தெரிலல. ஸோ ஆனால் மறைச்சிட்டிங்க. சரி ஓகேவா அப்படின்ட்டு 3 பேருமே நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஸோ பின்னாடி திரும்பி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீ இதை நோட் பண்ணிட்டேன், ஏண்டி நீ அந்த இடம் எதையா பார்த்தியா அப்படின்னு கேட்டேன்னு, இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வா, நீ பயப்படுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீ உங்களையும் சாராவே என்ன பண்ணுறேன்னா அந்த லைன் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் கூட்டு போய் நிற்க வச்சிடுறா. லாஸ்ட்டாக நின்றா தானே நீங்கள் திரும்பி பார்த்து பயந்துட்டுருக்கீங்க. ஸோ நடுவில் வா அப்படின்ட்டு உங்களை நடுவில் கூட்டு போய் நிற்க வச்சுட்டா. அதாவது லைன் இருக்குது, நீங்கள் லாஸ்ட்டாக நின்றுட்டுருப்பீங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லாஸ்ட்டாக நிற்பீங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே உங்களை கூப்பிட்டு போய் கொஞ்சம் லைன் ஒரு 2-3 பேரை தாண்டி போய் நடுவில் நின்றுக்க வைக்கிட்டு சாராவும் நீனியும் உங்களை சரௌண்ட் பண்ணி நின்றுக்கிட்டாங்க. அப்படி தான் வந்து இருக்குது சரிங்களா. அப்போ நீங்கள் லாஸ்ட் கிடையாது, நடுவில் இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்து வெளியே வந்துட்டீங்க, அந்த பயத்தை விட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்து இருக்கீங்க. ஸோ சாரா நீ அப்புறம் நீங்கள் 3 பேருமே வந்து நல்லா 3 பேர் சிரித்து பேசிட்டு அப்படியே வந்து இந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்போ வந்து அப்படியே வந்து அந்த இடத்துக்கும் வந்து போயிடுறீங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு பிளேஸ் எடுத்துக்கோங்கடா. ஓகேவா? எந்த பிளேஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துக்கு போகணுன்னு தோணுங்களே, அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளேஸு அங்கே போயிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ரிட்டன் ஆகணும். ஸோ ரிட்டனுக்கும் என்ன பண்ணணும்னா நடந்து தானே வரணும். ஸோ இந்த டைம் எப்படிங்கன்னா மத்தியான நேரம். ஓகேவா? ஸோ ரிட்டன் ஆகிட்டு நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க. இப்போ நடுவில் தான் நிற்கிறீங்க, லாஸ்ட் வேணாம் அப்படின்ட்டு நடுவில் தான் நிற்கிறீங்க. ஸோ நின்றுட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க.
திருப்பி வந்து அந்த அபாண்ட ஹவுஸ் எல்லாருமே சைலண்ட் ஆகிடுறாங்க. ஸோ நீங்களும் சைலண்ட் ஆகிடுங்க. இந்த டைம் வந்து பூனையோ இல்லை எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க பூனை இருக்குமா, நேற்று காலையில் பார்த்தது உண்மையா அப்படின்ட்டு. பட் நோ யூஸ், அங்கே எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நார்மலாகவே தான் இருக்குது. அதுக்கடுத்து ஓகே அப்படின்ட்டு நீங்கள் வந்து அந்த அபாண்ட ஹவுஸ் தாண்டி போகிறீங்க எல்லாருமே போகிறீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. காலையில் நடந்ததுக்கு ஒரு என்ன சொல்ல, இப்படி நடந்துச்சுப்பா அப்படின்றது ஒரு இது வேணும்ல, க்ளூ. அது கூட இல்லாத மணி இருக்குது, அப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மணி இருக்குது. ஓகே, இது நம்ம காலையில் பண்ணது பிரம்ம தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுட்டீங்க. ஸோ இதை 3 பேருமே பார்த்துட்டு ஓகே எதுவுமே இல்லை, இன்னைக்கு காலையில் நம்ம போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் 3 பேருமே என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே அப்படின்னு பிளான் போட்டுட்டு அந்த காட்டேஜ்க்கு வந்து எல்லாருமே ரீச் ஆனதுக்கப்புறம் டீச்சர் சொல்லிட்டான், எல்லாம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ரொம்ப நேரம் நடந்துட்டோம்ல அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்ட்டு டீச்சர் போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. ஸோ அதே போல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போயிட்டாங்க. ஸோ சில பேர் வெளியே நிற்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ நீங்கள் 3 பேர் என்ன பண்ணுறீங்கன்னா போகலாம் அப்படின்ட்டு உங்கள் பேக்கில் முன்னாடியை விட இப்போ நிறைய சேஃப்டி திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு கேமரான்னு சொல்லியிருந்தேன்னு அந்த கேமராவையும் எடுத்துகிட்டு 3 பேருமே போகிறீங்க. ஸோ வந்து போயிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கீங்க. அந்த அபாண்ட ஹவுஸை ரீச் பண்ணிட்டீங்க. அப்போது வந்து அந்த கைடு சொல்லியிருப்பார்ல, அப்போது யாரும் பேசாதீங்க அந்த டைமு அப்படின்னும் போது நீங்கள் 3 பேருமே இந்த தடவை ஒரு வார்த்தை கூட வாயிலேருந்து வரல. முன்னாடி எல்லாத்தையும் ப்ரீ பிளானாக போட்டுட்டு தான் போயிருப்பீங்களா? உள்ளே போகிறோம், அந்த போர்ட்டல் என்னென்னு பார்க்குறோம், திருப்பி வர்றோம் அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் 3 பேருமே எதுவுமே பேசாமல் 3 பேர் கையை மட்டும் பிடிச்சிட்டு அமைதியாக உள்ளே போகிறீங்க. கதை வந்து இந்த டைம் வந்து அப்படியே நேற்று அடித்த மணி இல்லாமல் நார்மலாக ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் 3 பேருமே பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் மேலே தான் போகிறீங்க. உள்ளே போகும்போது அந்த பூனை இருக்கா அப்படின்ட்டு மட்டும்தான் செக் பண்ணுறீங்க, வேறு எதுவுமே உங்களுக்கு இல்லை. ஸோ உள்ளே அந்த காம்பவுண்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறோம். உள்ளே போனோன்னு அங்கே பூனை இருக்கான்னு பார்க்குறீங்க, இல்லை பூனை இல்லை. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. எல்லா ரூம்ஸும் செக் பண்ணுறீங்க, இந்த பூனை இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கடுத்து அந்த பெரிய ஃப்ரேம் இருக்கும்ல அந்த ரூமுக்கும் போகிறீங்க. அந்த ரூம் வந்து ஏதாவது வந்து இருக்கா அப்படின்னும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு, பூனை இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இல்லை, அதுக்கடுத்து நீங்கள் வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் நோட் பண்ணுறீங்க, அந்த ட்ராகன் பிக்சர் இருந்துச்சுல, ஒரு பெரிய 2 ட்ராகன், அதில் அந்த க்ரீன் கலர் ஆரஞ்சு கலர் இருக்கும் நான் சொல்லியிருந்தேன், ஐ திங்க் ஸோ அதில் வந்து அந்த ஆரஞ்சு கலரில் இருந்த ட்ராகனோட கண் என்ன சொல்ல, ஆரஞ்சு கலர் ட்ராகனோட கண்ணில் இருந்து ரத்தம் ஒழுகிற மணி வந்து இருக்குடா, சரிங்களா? அது வந்து பிக்சர்லேயே வந்து இருக்கும்ல, அந்த மணி, அந்த ஒழுகிற மணி இருக்குது. இதோ அழுகிற மணி, ரத்த கண்ணீர் வரும்ல, அந்த மணி வந்து இருக்குது. இதை நீங்கள் பார்த்துட்டீங்க, மிரண்டு அதை மட்டும் ஒரு பிக் மட்டும் எடுத்து வச்சுட்டு, ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து மேலே போகிறீங்க. ஸோ சாரா நீங்கள் செக் பண்ணிட்டு ஓகேனாலே 3 பேர் மேலே போகிறீங்க. போயிட்டு எங்கிட்ட தான் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு தெரியுமே, அதனால் அந்த ரூமுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டீங்க. இந்த தடவை டோர் வந்து அழகாக க்ளோஸ் ஆகுது, அழகாக ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போய் கதவை போட்டல சாத்தி வச்சுருக்கீங்க. அங்கே வந்து ஜன்னல்லாம் கிடையாது. ஜன்னல் வந்து ஒரு மாதிரியா தூசியாக அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் காலையில் வந்து பார்த்துருப்பீங்களே அந்த ஜன்னல் தான். ஸோ அங்கே போய் நீங்கள் பார்க்குறீங்க, ரோடு வந்து ஒழுங்காக தெரியுது. அங்கே வந்து பூனை இருக்கா அப்படிலாம் பார்க்குறீங்க, இல்லை. உங்களுக்கு மனசில் என்னென்னா பூனை இருக்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ அப்படியே வந்து அந்த போர்ட்டலை பார்க்குறீங்க. அந்த போர்ட்டல் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சில்வர் கலரில் இருக்குது. அதுக்குள்ளே வந்து வயலட் கலரில் சம்திங் ஒரு கலரில் வந்து உள்ளே அந்த சுற்றிக்கிட்டு இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு போர்ட்டலுங்க, சரிங்களா? இப்போது நான் வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருக்கேன்ல, டிஸ்பிளேயில் இருக்குல்ல அந்த போர்ட்டல் தான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? இந்த போர்ட்டல் தான் பார்க்குறீங்க. பார்த்துட்டு இதுக்குள்ளே போவோமா அப்படின்னு வந்து நீ கேட்குறான். ஆனால் அது என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாதே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. போய் பார்த்துருவோம் அப்படின்னு வந்து நீ சொல்கிறா. சரி ஓகேன்ட்டு நீங்களும் சாராவும் வந்து போமா அப்படின்ட்டு 3 பேருமே கையை வச்சுட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போயிங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு வீடு காட்டுறாங்க. அந்த உள்ளக்குள்ளே போகிறீங்க, ஓகேவா? ஒரு வீடை காட்டுறாங்க. அந்த வீடு எப்படி இருக்குன்னா, பில்டிங் சொல்லலாம், வீடு கூட கிடையாது, ஒரு பில்டிங்.
ஃபுல் எல்லோ கலரில் ஒரு மாதிரியா பாழடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது. கீழே வந்து இந்த அந்த டைல்ஸு அதெல்லாம் வந்து உடஞ்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் அங்கங்கே கிராக்கு விழுந்து பாசி பிடிச்சி தண்ணியெல்லாம் ஒழுகுனது அந்த மாதிரி இருக்குது. அந்த இதில் வந்து கண்ணாடி இருந்திருக்கும் போல், அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க. ஓகேவா? ஸோ ஓகேடா. ஸோ இதோட நான் இந்த எபிசோடை வந்து நான் முடிக்கிறேன். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி எஃப்எஃப்ஆ போடுறதுனால டியூரேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் 100 பாருங்கள் 1 ஹாரில் போட்ட இதை வந்து என்ன சொல்ல, நான் என்ன நினச்சேன்னா நீங்கள் 1 ஹாரில் போட்டால் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணும். அது உங்களுக்கு டைம் வந்து இருக்குமான்னு எனக்கு தெரியலை. ஸோ அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடில் நான் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்கல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேடா. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து அடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, பாய்.